ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. 2-3 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட முடியல. நேற்று ஒரு டெத்து. நமக்கு ஃப்ரெண்டு தான், தம்பியோட ஃப்ரெண்டுங்க. அவங்களும் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. நம்ம கடைக்கு அடிக்கடிக்கு வருவாங்க, டைவ் போடுறதுக்கு, ஏதாவது பேசுகிறதுக்கு வருவாங்க. அப்பப்போ அவங்ககிட்ட நம்மளாம் அப்பப்போ ஏதாவது ரொட்டேஷனுக்கு பணம் இன்ட்ரெஸ்ட் கொடுவாங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு இருப்பேன். 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார், அந்த அண்ணா இறந்துட்டார். இப்போ அவங்க திடீர்னு நேற்று இல்லை, முந்தா நாள் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை நைட்டு இறந்துருக்குறாங்க. நேற்று காலையில் போயிட்டு எடுக்கிற வரைக்கும் இங்கே சின்ன புதூரில் இருந்தாங்க, அழகப்புறம்னு சொல்லிட்டு. மதியானம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு மேலே குளிச்சுட்டு நம்ம கடைக்கு போயிட்டோம்பா. அதனால் நேற்று காலையில் டிஃபன் செய்யலை, டிக்கஷன் போட்டு குடிச்சிருந்தாலும் போயிட்டேன். அதுக்கு முந்தைய நாள் சுண்டக்காய் குழம்பு இதெல்லாம் செஞ்சேன். வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன், தெரில. அது பாதி பேசிகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுது, அதனால அப்படியே விட்டேன். இப்போ என்ன சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கும் சிம்பிளான தம்பி ஊருக்கு கிளம்பிட்டான். ஒரே நாள் தான், இன்றைக்கி போயிட்டு நைட்டு சாப்பாடு கொஞ்சோண்டு வடித்து கஞ்சி எப்பவுமே எடுத்து வச்சுருவோம்ப. துணிக்கு சாரீஸுக்கு இந்த காட்டன் புடவையே கட்டுறதுனால அதுக்கு போடுறதுக்கு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரசம், ஆனால் சூப்பர் பெஸ்ட்டான ரசம், ரொம்ப நல்லது. இந்த நிறைய பேர் அல்சர் தன்மை இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு, இல்லை சில பேருக்கு ரசம் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள். அதுக்கு தேவையாக இருக்கிறது ஜீரகம், மிளகு, வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி, சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பெரிய பல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவங்களை எல்லாமே போட்டு மிக்சியில் அடிச்சு போகிறோம்ப. அடுத்தது கொரப்பாக மிக்சியில் ஓட்டி அடிச்சு போகிறோம்ப. இதுக்கு தேவை ஒரு இந்த தக்காளி தான் எடுக்க போகிறோம்ப. இது நம்ம செடியில் விட்டது. தேங்காய் பால் ரசம். இதுக்கு நமக்கு மத்தியானத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கான் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரசத்துக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம்னு வச்சா நம்ம ஒண்டியாக புளி ரசம், தக்காளி ரசம் வைக்கிறதுனால ஒண்டியை தாங்க சாப்பிட்டு மீதி அப்படியே பாதி எடுத்து கீழே கொட்டுறது. இத்துளூண்டு வைக்காமல் எனக்கு தெரியறதில்ல. அதனால் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறோம்ல, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். சும்மா சாங்கியத்துக்கு விஷம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் எங்கள் பையனெல்லாம். அது என்னன்னு தெரியல. மற்றதெல்லாம் உள்ளே போயிடும். ஆனால் அந்த மாதிரி செய்கிறாங்களா, அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக பெஸ்ட்டான ரசம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களான்னா குழந்தைங்க கூட அந்த ரசத்தை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெய் விட்டு இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு சூடாகிறதுக்குள்ளே. இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சுண்டைக்காய் சட்னி போட்டு பாருங்கள் இருக்குது. இது தோசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். சூடாகட்டுங்க. அப்பளம் பொரிச்சிட்டு இப்போ அதுக்கு மேலே பண்ணிக்கலாம். அப்போ சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக ஓட்டிக்கலாங்க. என்ன ஆயில் சூடாகட்டும். கான் பொரிச்சிடலாங்க. போட்டு சிந்தாமல் செதறாமலாம் என்னால் செய்ய முடியாதுங்க. அதனால் சூடாக இருக்க கையில் பிடிச்சது.
அப்பப்போ செதறும் இல்லைங்களா? சின்ன பாத்திரம் வச்சு செய்யும்போது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சும்மாவே நான் சாப்பிட்டுருவேங்க. சும்மா அப்படியே போக வர பறிச்சு இதை அப்படியே விட்டுறதில்ல, நம்மளாம் இது பண்ணிட்டு மோர் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு காய் பொரியலெல்லாம் கூட அவ்வளோ எடுத்துக்க மாட்டேங்க. அப்பளம் இருந்தால் எந்த அப்பளமாக இருந்தாலையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன், சாப்பாடு சாப்பிடுவேன். அதே மாதிரி இதில் வந்து நம்ம இப்போ ஜவ்வரிசி பாயசம் செஞ்சோங்களாக்கா, ஜவ்வரிசி பாயசத்தை செஞ்சு அதில் இந்த காணை பொரிச்சு போட்டு சாப்பிட்டோம்லன்னா சூப்பராக இருக்குங்க. காண் பொரிச்சிட்டேன். எண்ணெய் வந்து இதில் வைக்கலாம். ஏன்னா இதில் எண்ணெய் நம்ம போய் சமைக்க போகிறதில்ல. ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஏன்னா இதெல்லாம் மிக்சியில் போட்டு வச்சுட்டேன். சும்மா இதில் இட்டதான், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் இதிலே போட்டு நம்ம பூண்டு எல்லாமே போட்டு அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போட்டுங்க. வர மிளகாய், பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாமே, தேங்காய் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கறதுனால கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூட போட்டே ஆட்டிட்டுங்க. அது ஏன் மேலே வதக்கிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு இதோடவே போட்டு எல்லாம் ஒரு ஓட்டிட்டேன் கொரப்பாக. இது எனக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நமக்கு தேவை இருக்கிற 2 நாள் கூட அதே நம்ம சாப்பாடு வடித்து கஞ்சி இருக்குது பாருங்கள், ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். தேங்காய் ரசம் ரெடி. கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், தேவையான இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
இது எங்கள் வீட்டில் ஒரு ஆள், எங்கள் தம்பி, இந்த மாதிரி ரசம் வச்சேன்னா உப்புமாவுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? பையன் ரசம் ஊற்றி இந்த மாதிரி தக்காளி ரசம், இது தேங்காய் பால் ரசம். நான் வீடியோ நிறையா எடுக்காதுக்கு முந்தையே தேங்காய் பால் ரசம் நிறைய டைம் செஞ்சுருக்குறேங்க. இவங்க சும்மா ஒரு ஆவி வந்தால் போதும், அதிகமாக இதெல்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கொதி வந்தால் பெருங்காயம் போட்டு இறக்கிடலாங்க. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்பெல்லாம் தொட்டு இது சாப்பிட்டோம்லான்னா செமையாக இருக்கும். எனக்கு வச்சு டிக்கஷ்னு குடிக்கலாங்க. சூடு பண்ணிட்டேன். இது என்னோட டம்ளர், இது ஐயா டம்ளரு டீ ஆத்துறது. தம்பிக்கு 2 தோசை ஊற்றினங்க. இந்த பையன் 3 தோசை ஊற்றினங்க. என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலைங்க. 3 தோசை ஊற்றினேன். ஒரு தோசையோட இது எவ்வளோ இருப்பாருங்க, பேப்பர் மாதிரி. ஒரே ஒரு தோசையை சாப்பிட்டு கிளம்பிடுச்சுங்க பையன். என்ன செய்கிறது? ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு வழி ஆகிறானுங்க. கையில் காசு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறத காதுலேயே வாங்கிக்கிறது இல்லைங்க அந்த பசங்க. அதே தேங்காய் பால் ரசத்தில் புதினா போட்டு செஞ்சு பார்த்தா நம்ம இப்போ மசாலா குழம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். தக்காளி தூக்கில் கொஞ்சம் போட்டு புளி கம்மி பண்ணிவிட்டு, புளி நீங்கள் போடாமல் கூட நீங்கள் பூண்டு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் சோம்பு, புதினாவை கலக்கி தேங்காய் பாலும் தக்காளி அடித்து போட்டு சாப்பாடு சுடு சாத்தில் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாதம் வைங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த மோர் குழம்பு கேட்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லெவலாக வேறு மாதிரி இருக்குங்க. சுரக்காயும் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு 30 ரூபாய் இந்த சுரக்காய், பிஞ்சு காய். செய்யலை, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம். நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் தம்பியும் வந்துடுவான். அதனால நாளைக்கு செஞ்சு வச்சா அவன் ஒரு நேரமாவது சாப்பிடுவான். நாளைக்கு மூக்கல்ல போட்டு ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு விட்டுங்க. காலையில் டிஃபனாக தாங்க. அந்த 2 தோசைக்கு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறேன். இன்னொரு தோசை அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிட்டோம்னா காலையில் டிஃபன் முடிஞ்சது. மதியானம் சாப்பாடு அந்த கான் பாதி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மதியானம் சாப்பிட்ரும்ப. மீதி இருக்கிற நைட்டு அவ்வளோதாங்க சாப்பாடு. ரசத்துக்கு ஏன்னா வெயில் காலம், நாளைக்கு ஒருத்தையும் சூடு பண்ணி சாப்பிட்லாம். அந்த பாத்திரத்தில், நான் மண் பாத்திரத்தில் வச்சுருந்தா 2 நாளைக்கு சாப்பிட்லாம். இவங்களில் அப்படி இல்லை, சரிங்களா? பாருங்க, கொதி வந்துடுச்சு. அந்த தக்காளி நமக்கு பச்சை வாசம் போனால் போடுங்க, அவ்வளோதான். பெருங்காயம்
மேலே அந்த பாட்டில் இருக்கிறது ஒயிட் கலர் தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த ஜூஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே நெல்லிக்காய், எல்லா காயும் எந்த காயினாலையும் சரி பழங்கள் போட்டு ஜூஸ் குடிங்க. ஒன்றும் நமக்கு கசப்பாக இருந்தால் கூட சரி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. உடம்பு அவங்க வந்து நம்ம உடம்ப நம்ம தாங்க பார்த்துக்கணும். அது பின்னாடி பார்க்கறது. ஆனால் நம்ம வந்து பின்னாடி வந்து அவங்க அதை திம்பாங்க இதை திம்பாங்க, வாய் கேட்காம மனசு கேட்காம அதனால இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக வந்துடும். நம்மளே சொல்கிறோம் இல்லைங்களா. நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஒரு அக்கா இருப்பாங்க, வந்து சென்னா கொலஸ்ட்ராலே அடங்கலைன்னுவாங்க. ஆனால் பொரிச்சு மீன் சாப்பிடுவாங்க, வடை பஜ்ஜி சாப்பிடுவாங்க. எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கன்னா அது எனக்கு டைம் பிடிக்காது, 2 செய்து 3 செய்து அப்படின்வாங்க. வீட்டில் செஞ்சிங்களான்னா இன்னொரு நேரம் சேர்த்து சாப்பிட்டு கூட நல்ல ரசம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு நைட் சாப்பிட்டிங்களான்னா ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும். அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது செய்கிற தன்மையும் மனுஷனுக்கு இருக்காது, அந்த பொறுமையும் இருக்காது. அதெல்லாம் விட்டுறாங்க. ரசம் ரெடி, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு கடைக்கு போகலாங்க. பாய் மக்களே.